ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஏதாவது நல்லது நடக்க போகுதுன்னா கையில் குங்குமத்தை ஏந்திக்கிட்டு வந்து உன்னிடம் காட்டுவது போலதான் இந்த வராகி அம்மாவும் கையில் குங்குமத்தோடு உன்னை நோக்கி வந்திருக்கேன். இந்த குங்குமத்தை தொட்டவும் வாழ்க்கையில் நீ செவிகுளிர ஒரு சுப செய்தியை கேட்க போற. ஆம் என் செல்லமே, இத்தனை நாளாக நீ நினச்சியோ நினைக்கலையோ, ஆனால் உனக்கான நல்லதை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கணுன்ற ஆசை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் இப்போது குங்குமத்தோடு உன்னை நோக்கி வந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம், நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களையும் கூட சேர்த்தே மிக சிறப்பாக நடத்தி வைக்க போகிறேன். இத்தனை நாளாக உன்னை சோதிச்ச நானே இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை சாதிக்க வைக்க போகிறேன். என்னை தஞ்சமடைந்த உனக்கு ஒருபோதும் துன்பம் வர அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. நான் உன்னை கைவிட மாட்டேன்னு நீ உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை வீண் போகாமல் நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது வேறு எந்த கவலையுமே உனக்கு வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கப்பாரு என் செல்லமே. உனக்குள் இருக்கும் மனக்குழப்பங்களை எல்லாம் பார்த்து தான் உனக்கான தீர்வை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன். என்னையே சரணடைந்த உன்னை கவலைப்பட வச்ச எல்லா விஷயங்களில் இருந்தும் உன்னை மீட்டு காப்பாற்ற போகிறேன். இனிமேதான் நீ தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கணும். உனக்கு துணையாக நான் எப்போதுமே இருக்க போகிறேன். இனி சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்காத அளவுக்கு எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து ராசியான அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக உன்னை மாற்ற போகிறேன். இத்தனை நாளாக எப்போ நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்கு இப்போது நல்லது நடப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான காலம் வந்துடுச்சு. நம்பிக்கையோடு நான் சொல்கிறத மட்டும் கேளு. உனக்கு எது தேவையோ அதையெல்லாம் கொடுப்பதற்கு தான் நான் இருக்கேன். எப்போவுமே மனசு வெறுத்து போய் என்னடா வாழ்க்கை இது நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாத்தையும் மீட்டுத்தர நான் வந்துட்டேன். இனிமே உன் வாயிலிருந்து வார்த்தைகள் கூட கவலை கஷ்டம் பிரச்சனைன்னு வரவே கூடாது என் செல்லமே. நீ எப்போ கீழே விழுகுவான்னு காத்திருக்கிறவர்கள் மனிதர்கள். கீழே விழுந்த உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவள் தான் இந்த வராகி அம்மா. எப்போவுமே உன்கிட்ட இருக்கிறத வச்சு இல்லாதவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தோட இரு. தினமும் ஏதாவது ஒரு முறையில் யாருக்காவது உதவணும்னு மனசில் வைராக்கியமாக வச்சுக்கோ. உதவணும்னா காசு பணம் உணவு உடை அதான் கிடையாது. அதற்கு பதிலாக ஒரு சிறு புன்னகையும் உதவிதான். ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளும் தன்னம்பிக்கையான எண்ணமும் கூட உதவிதான். எப்போதுமே அடுத்தவங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஆளாக நீரு. அவங்கள பார்த்தா சிரி. கவலையோடு இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லு. பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை பேசு. நிச்சயமா உன் வாழ்க்கையில் கடைசி நிமிஷத்தில் கூட நான் நல்லதை நடத்தி முடிப்பேன்னு என்னை முழுசாக நம்பலாம். அதை விட்டுட்டு எதையாவது யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிராக இருக்கிறவங்க என்னதான் ஆட்டம் ஆடினாலும் அல்லது உன்னை ஆட்டம் காணும்படி செஞ்சாலும் கடைசியில் நான் ஆட போகிற ஆட்டத்தில் அத்தனையுமே மாறி போயிடும். யாருமே உனக்கு எதிராக தலை நிமிர்ந்து நிற்கவோ தவறான விஷயங்களை செய்யவோ நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. அதை புரிஞ்சுக்கிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து. படிப்படியாக உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்துட்றேன். அடுத்தவன் உனக்கு செஞ்ச துரோகத்தை கூட நீ மன்னிச்சிடு. ஆனால் அதுக்கப்புறம் துரோகம் செஞ்சுட்டு நல்லவங்க மாதிரி நடித்து மற்றவங்கள துரோகின்னு பொய்யா வந்து பேசுகிறாங்க பாரு, அதை மட்டும் ஒருபோதும் மன்னிக்கவும் செய்யாத மறக்கவும் செய்யாத. இப்போ உள்ளவங்கெல்லாம் தப்பு செஞ்சுட்டு தான் நல்லவன் போல காட்டிக்கிறக்கூடிய மிக கொடூரமான மனித குணம் கொண்டவர்களாக தான் இருக்காங்க. நீ தான் நல்லா பேசுகிறவன் நல்லவனும் இல்லை, கொஞ்சம் கோபமாக அக்கறையாக பேசுகிறவன் கெட்டவனும் இல்லைங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். தரையில் சும்மாவே நின்றுக்கிட்டு இருந்தா நீச்சல் கற்றுக்க முடியாது. தண்ணிக்குள்ளே இறங்கி முயற்சி செய்யும்போது தானே நீச்சல் கற்றுக்க முடியும். அதே போல தான் வாழ்க்கையில் இறங்கி கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைன்னு எல்லாத்தையும் வேலை செய்யும் போது தான், எல்லாத்தையும் சமாளிக்கும் போது தான் வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுங்கிறது உனக்கு புரியும். கடலில் எதிர்நீச்சல் போடுவது போல
வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட ஆரம்பிச்சிட்டினாலே நீ நினைச்ச இடத்துக்கு போய் வெற்றிகரமாக சேர்ந்துடலாம். இதுவரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். இனிமே அதை பற்றி கவலைப்படாத. இனி உனக்கான உயர்ந்த ஒன்று உன்னை நோக்கி வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ உச்சத்தை தொடும் தூரம் வெகு தூரம் இல்லை என் செல்லமே. கூடிய சீக்கிரமே நீ நிம்மதியா சந்தோஷமா செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போறேன். இந்த உலகத்துல வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக யாரையும் நிம்மதியாக வாழ விட்டுறாது. நீ நிம்மதியா இருக்கிறேன்னு உன்னால தெளிவாக சொல்ல முடியுமான்னு சொல்லு பார்ப்போம். ஒவ்வொரு நிம்மதியான நொடியும் பல போராட்டங்களுக்கு பல கஷ்டங்களுக்கு பிறகுதானே கிடைக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எதையாவது செஞ்சா மட்டும்தான் நிம்மதியோ வெகுமதியோ கைகளில் வந்து சேருது. எது எப்படி இருந்தாலும் இந்த வராகி அம்மாவை நீ நம்பு. வசதியாக வாழணும்னு நீ ஆசைப்படலை. கடன் பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தா போதும்னு தானே நீ நினைக்கிற. நிச்சயமாக உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையை மிக சிறப்பாக நான் ஆக்கி காட்டுறேன். பெண்கள் தன்னுடைய கணவர்கள் கிட்ட பெத்தவங்களை விட்டு கொடுக்காமலும் பெத்தவங்க கிட்ட தன் கணவனை விட்டு கொடுக்காமலும் பேசுவாங்க. ஆனால் கணவர் இதை அப்படியே எதிர்மறையாக செய்வாங்க. அதாவது தன்னை பெத்தவங்க கிட்ட மனைவியை பற்றி குறை சொல்கிறதும் அவள் அப்படிதான்னு சொல்கிறதும், இதுவே தான் மனைவி கிட்ட போய் பெத்தவங்க அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு அவங்கள பற்றி குறை சொல்கிறதுமா ஒருத்தருக்கொருவர் எதிர்மறையாக பேசுறதுனால தான் வீட்டில் பல பிரச்சனைகள் வருது. நீ எப்போதுமே உன் குடும்பத்தில் உன்னை பெற்றவங்களும் சரி அல்லது உன்னை கட்டிக்கிட்டவங்களுக்கும் சரி இது நியாயமோ எது சரியோ அதை மட்டும் பேசி பழகு. இங்கிட்டு ஒரு பேச்சும் அங்கிட்டு ஒரு பேச்சும் வேண்டாமேன்னு சொல்லவே. உடலாலும் மனசாலும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு இந்த வராகி அம்மாவை நம்பி வந்திருக்கிற உனக்கு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் தரப்போகிறேன். நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தியோ அதையும் செஞ்சு கொடுத்து நீ எதிர்பார்த்திராத பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் கூட உன் வாழ்க்கையில் செஞ்சு தரப்போகிறேன். இன்னைக்கு வேணும்னா உன் கையில் காசு பணம் இல்லாமல் இருக்கலாம். நீ வசதி இல்லை, உன்கிட்ட வருமானம் இல்லைன்னு யார் உன்னை மட்டமாக நினச்சி ஏளனமாக பேசுகிறாங்களோ அவர்கள் கண் முன்னாலேயே உன் வாழ்க்கையில் நீ உயரும்படியும் அவர்கள் வெட்கி தலை குனியும்படியும் நான் செஞ்சு காட்டுவேன். கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறப்போகுது. உன்னுடைய குடும்பமும் சூழ்நிலையும் கூட நல்ல வசதியான சிறப்பான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க என் செல்லமே. சில சமயம் உனக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வரும்போது இந்த வராகி அம்மா நிஜமாவே இருக்காங்களா இல்லையான்ற ஒரு சந்தேகம் உனக்குள்ள வந்து என் மேலே நீ நம்பிக்கை இழக்கிற. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோ. மனித வாழ்க்கையினாலே அது இன்பமும் துன்பமும் கலந்தது தான். உன் இன்பத்துக்கு காரணமும் நான் தான். உன் வாழ்க்கையில் துன்பம் வரும்போது உன் கூடவே இருப்பதும் நான் தான். உனக்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக சரியான விஷயங்களே நடக்கும்படி செய்ய என்னால் முடியும். என்ன நடந்தாலும் இதுவும் கடந்து போகுங்கிறத புரிஞ்சுக்கோ. இன்பமோ துன்பமோ உன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக உன் கைகளில் தங்க போகிறதும் இல்லை, உன் வாழ்க்கையில் கூட இருக்க போகிறதும் இல்லை. அதனால் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளையும் பார்க்க வேண்டிய கடமைகளையும் மட்டும் சரியாக செஞ்சிடு. வாழ்க்கையில் தகுதி இருக்கிறவனை காட்டிலும் தன்னம்பிக்கை இருக்கவன் தான் ஜெயிக்க முடியும். நீயும் தகுதி திறமை ஆற்றல் எல்லாத்தையும் வச்சிருந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி கலங்கி நிற்காம ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கையோட முயற்சி செய். நிச்சயமாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் கொடுக்குறேன். உன் கண்ணீரை தொடச்சு நீ சந்தோஷமா நிம்மதியாக வாழும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லவே. ஒரே ஒரு முறை மனசில் என்ன நினச்சி உன் வேண்டுதல்களை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டினாலே நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றி கொடுத்துருவேன். விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நீ விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா கடைசி உன் வாழ்நாளின் கடைசி நாள் வரைக்கும் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போகிறதாகவே வாழ்க்கை அமைஞ்சிடும். ஏன்னா இங்கே யாருக்குமே நீ விட்டு கொடுக்குற, அடுத்தவங்களுக்காக பாவம் பார்க்குற, அனுசரித்து போகிறங்கிறதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்னவோ விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால இதுதான் உன் கடமை, நீ இப்படி தான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணும், எல்லாருக்காகவும் நீ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆனால் அவங்க யாருமே உனக்காக செய்ய மாட்டாங்க, இது உன்னுடைய கடமைங்கிற மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. விட்டு கொடுக்குறேன்ற பேரில் நீ உன் வாழ்க்கையவே விட்டு கொடுத்திடாதே என் செல்லமே.
எதுவாக இருந்தாலும் உன்னுடைய அருமை பெருமை தெரிஞ்சவங்களுக்கு தான் நீ நல்லது செய்யணும். உன்னை புரிஞ்சுக்காதவங்க, ஐயோ பாவம்னு உனக்காக பாவம் பார்க்காதவங்க, உன் கஷ்டத்தையும் நீ படும் பாட்டையும் பார்க்காம உன்னை புரிஞ்சுக்காம அவங்க என்னவோ பெரிய தியாகி மாதிரியும் நீ என்னவோ அவங்களுக்கு அடிமை மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே உன்னையே செய்ய வைக்கணும்னு நினச்சாங்கன்னா நீ அவர்களை விட்டு முதல்ல விலகி நில்லு. ஏன்னா நீ உன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் பிறந்திருக்கியே தவிர அடுத்தவங்களுக்கு சேவை செய்வதற்காகவும் அடுத்தவங்களுக்காகவும் வாழ்க்கையை விட்டு கொடுக்கறதுக்காகவும் நான் உன்னை படைக்கலை. உன்னை விட்டு யார் விலகி நின்னாலும் நீ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு நிமிஷத்தில் என்னால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நீ எடுக்கக்கூடிய முடிவு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நீ எடுக்கும் முடிவுகளில் கவனமாக சரியாக முடிவெடுக்க பழகு. இத்தனை நாட்களாக உன்னை பாடாப்படுத்தின பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போய் இப்போது உனக்கான சந்தோஷமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அதற்காக இந்த சுப செய்தியை சொல்வதற்காக தானே இந்த குங்குமத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். நீ எதிர்பார்த்த திருமணமும் குழந்தை வரமும் உனக்கான வேலையும் வருமானமும் நல்ல வசதியான வாழ்க்கையும் எல்லாமே நீ நினைச்சது போலவே அமையப்போகுது. உன்னை விட்டு விலகி போறவங்கள நீ கண்டுக்காத. உன்னை தேடி வருபவர்களை அன்போடு அரவணைப்போடு ஏற்றுக்கோ. கூடிய சீக்கிரமே நீ நினைச்ச காரியங்கள் எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் கைகூடி வரப்போகுது. நீயும் மிகவும் சிறப்பாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ போகிற. எப்போவுமே மற்றவங்க உனக்கு கொடுக்குற காயங்களையும் கஷ்டங்களையும் மனசில் சுமந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழக்கூடாது. ஒரு விஷயத்தை யோசிச்சா பிரச்சனை வருமா அல்லது கஷ்டம் வருமா கவலை வருமா, அப்போ அதை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு முடிவிடு. எதை யோசிக்கணும் எதை யோசிக்கக்கூடாது, எதை நினச்சி கவலைப்படணும் எதை நினைக்கவே கூடாது, எது முக்கியம் எது தேவையற்றதுங்கிறத நீ சரியாக பகுத்து பார்க்க கற்றுக்கோ. அப்படி மட்டும் பார்க்க தெரிஞ்சிடுச்சுன்னா வாழ்க்கை எப்போதுமே ஆனந்தமாக இருக்கும். நீ என்ன நினச்சி நம்பிக்கையோடு செய்கிற எல்லா வேலைகளிலும் இந்த வராகியம்மா உனக்கு வெற்றியை தருவேன். சில நேரங்களில் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாலும் பல நேரங்களில் ரொம்ப சோர்ந்து போய் கவலையிலேயே இருக்கிற. முதல்ல உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க கற்றுக்கோ. இந்த வராகியம்மாவின் நாமத்தை நீ உச்சரித்தாலே உன் வாழ்வில் எல்லாம் நல்லதும் நடந்துடும். உன்னை பழி சொல்கிறவங்களும் குறை சொல்கிறவங்களும் யாருமே உனக்கு ஒரு வழி சொல்ல போகிறதில்ல. அதனால் யாரையும் நம்பாமல் யாரையும் தேடி போகாமல் எல்லாம் நீதாமா வராகி தாயே நீ என்னை முழுசாக சரணடைஞ்சிடு. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களையும் உன் செயல்களையும் நான் பார்த்துக்கிறேன். இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் என் செல்லமே. வாடாமல்லிங்கிறது செடியில் ரொம்ப நாட்கள் அப்படியே இருக்கும், ஆனால் அதுக்கு வாசம் கிடையாது. ஆனால் வாசம் உள்ள மல்லிகைக்கோ ஆயுள் குறைவு தானே. அதே போல தான் நீ நல்ல வாசனை உள்ள மலர் போல நல்லெண்ணத்தோடும் நல்ல சிந்தனையோடும் நல்ல செயல்களை செஞ்சாலும் உன்னை யாரும் அவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் கெட்டது செய்கிறவனை இந்த உலகமே தூக்கி வச்சு கொண்டாடும். யார் உன்னை அடையாளப்படுத்தினாலும் சரி படுத்தலைனாலும் சரி, யார் உன்னை பெருமைப்படுத்தினாலும் சரி படுத்தலைனாலும் சரி, யார் உன்னை பாராட்டினாலும் சரி பாராட்டாவிட்டாலும் சரி, நீ எதுக்குமே கவலைப்படாமல் எப்பவும் நீ நீயாகவே இரு. என்னுடைய அருளால் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய். உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வச்சு ராஜாத்தி ராஜனாக ராஜ வாழ்க்கையை வாழ வைக்க நான் தயாராக இருக்கேன். என்னையே நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட போகிறதில்லை என் செல்லமே. நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவதற்கு தயாராகத்தான் இருக்கேன். யாருமே இல்லாமல் நீ தனியாக இருந்த போதும் உனக்கு துணையாக நான் தானே இருந்தேன். நீ இனிமே கவலைப்படவே கூடாது. எல்லா நேரங்களிலும் யாராவது ஒருவருடைய ரூபத்தில் நான் வந்து உனக்கான விஷயங்களெல்லாம் உறுதியாக செஞ்சு முடிப்பேன்னு நம்பு. இனி எல்லாமே நீ நினச்சது போலவே நல்லதாகவே உனக்கு நடக்கும்.